8th கணக்கு பார்க்கலாம். ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9, எக்ஸெட்ரா 35, 37 என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. ஓகேங்களா? சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7ன் மடங்காக அல்லதுன்னு வந்துட்டாவே நம்ம P of A union B நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தி கணக்கு போடணும். அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்போது 3ல் ஸ்டார்ட் ஆகி 37ல் முடியணும். அப்போ ஒற்றைப்படை எண்களாக வரணும். ஓகேங்களா? இப்போது 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37. இப்போ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற கூறுவெளிகள். அப்போ N of S மொத்தம் எத்தனை? 3, 6, 9, 10, 13, 16, 18. N of Sஓட மதிப்பு 18. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? 7ன் மடங்கு, அதாவது ஒரு சீட் எடுக்கும்போது சமவாய்ப்பு முறையில் அது 7ன் மடங்காக, 7ங்கிற நம்பரோட மடங்காக 7ன் மடங்காக இருக்கும் நிகழ்ச்சி A என்க. ஓகேங்களா? அப்போ A ஈக்குவல் டு 7ன் மடங்காக என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 7 இருக்குது. 7 2 14 வரும். அவங்க 14 இல்லை. 3 21 இருக்குது. 4 28 இரட்டைப்படை நம்பராக வரும். 4 28. 35 இருக்குது. இது 7ன் மடங்கு. அப்போது 1 2 3 இதுதான் 7ன் மடங்காக இருக்கும். ஓகேங்களா? 7, 21, 7ன் மடங்குனா என்ன? 7ஆல் பெருக்கணுங்களா? 7ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்கள். 7, அதாவது 1 7, 2 14. 14ங்கிறது இரட்டைப்படை நம்பர். அங்கே இருக்கிறது எல்லாமே ஒற்றைப்படை நம்பர்ஸ். அதனால் அது வராது. 3 21 வரும். 4 28 வராது. 29 தான் இருக்குது. 35 வரும். ஓகேங்களா? இதுதான் 7ஓட மடங்குகள். அப்போது N of Aங்கிறது 3. இப்போது நம்ம P of A கண்டுபிடிக்கணுங்களா? இதுக்கு நிகழ்தகவு N of A டிவைடட் பை N of Sங்களா? N of Aவோட மதிப்பு 3. N of S இங்கே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 18ங்களா? 18. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகா எண்களாக இருப்பதற்கான நிகழ்தகவு. பகா எண்களாக இருக்கும் நிகழ்ச்சி B என்க. ஓகேங்களா? அப்போது B ஈக்குவல் டு பகா என்னது? 1ஆலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய எண்கள் பகா எண்கள். அப்போ என்னென்ன நம்பர் வரும்? 3 வருங்களா? 5 வரும். 7 வரும். 11 வரும். 13 வரும். 17 வரும். 19 வரும். ஓகேங்களா? இப்போ 15 3ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். 1ஆலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் மட்டும்தான் அது பகா எண். ஓகேங்களா? அடுத்தது 23 வரும். அடுத்து 29 வரும். 31 வரும். ஓகேங்களா? 37 வரும். இதெல்லாம் பகா எண்களாக வரும். எழுதிக்கலாங்களா? என்னென்ன? 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. ஓகேங்களா? அப்போது N of B எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரும். ஓகேங்களா? N of Bங்கிறது 11. நெக்ஸ்ட்டு P of B என்ன பண்ணணும்? N of B டிவைடட் பை N of Sங்களா?
என் ஆஃப் பியோட மதிப்பு 11, என் ஆஃப் எஸ் வந்து 18. ஓகேங்களா? அடுத்து என் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணுங்களா? ஏ வெட்டு பின்னு என்னது? ஏவிலையும் பிலையும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ். ஓகேங்களா? ஏலையும் பிலையும் காமனாக என்ன இருக்குது? இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே 21 இருக்குது, இங்கே 21 கிடையாது. இங்கே 35 இருக்குது, இங்கே 35 இல்லை. அப்போது 7 மட்டும்தான் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது. அப்போது என் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து 1, 7 மட்டும்தான் இருக்கும். அதனால் இதோட மதிப்பு 1ங்களா? அப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு என்ன பண்ணணும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸுங்களா? அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 1 டிவைடட் பை 18. இப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாங்களா? பி ஆஃப் ஏ யூனியன் பினா பி ஆஃப் ஏவோட மதிப்பு 3/18 ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 11/18 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து 1/18ங்களா? இது எப்படி எழுதலாம்? கீழே 18 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குதுங்களா? அப்படியே வச்சுக்கிறோம். 3 + 11 - 1ங்களா? இது எப்படி எழுதலாம்? 3 11 14, 14ல் 1 கழிச்சோமா 13, 13/18. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு இதோட முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.